வெல்கம் டு கலர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நாம் ஹை ப்ரோட்டீன் உள்ள டேஸ்டான ஒரு தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னும் பல டேஸ்டான ரெசிபீஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு 5 பருப்பு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரே டைமில் எல்லா பருப்பும் சேர்த்து செய்கிறதால இதோட சத்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் மைசூர் பருப்பு, சில இடங்களில் இதை சிகப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க, 2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்றனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் 1-2 அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் இது நல்லா மேஷ் ஆகி வரும், அதுக்காக தான். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 5 விசில் ஆச்சு. இப்போ பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்படி இல்லாட்டி நம்ம நல்லா கொஞ்சம் ஆறவுமே மிக்ஸி ஜாரில் கூட விட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சு வரவும் ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு காரம் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. நம்ம வழக்கமாக சாப்பிட்ற காரத்தை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கி வரவும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துட்டு தண்ணி விட்டு கிளறிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கொதித்து வந்ததுக்கப்புறம் கெட்டியாகாமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது ஒரு ஃப்ளேவருக்காகத்தான். நான் ஒரு 1.5 ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் இது கட்டிப்படாது. தயிர் சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தயிர் அதிகமான புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்க போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஃபுல்கா சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.